ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஓல்டு கோல்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்து எப்படி வந்து நமக்கு டிடக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். எப்படி எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க, கால்குலேஷன்லாம் எப்படி நம்மள சுத்தி விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன விஷயம் வந்து நீங்க கவனிக்கணும் ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன். ஸோ நான் வந்து ஒரு 2, 3 டைம் வந்து கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஆர்டியில் தான் நான் வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வாங்குறது எல்லாமே. ஜிஆர்டியில் நான் அவங்களோட ஜுவல்ஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதர் ஷாப்போடதுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பில்லோடயே வந்து காட்டுறேன். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிஆர்டியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கோல்டோட பில்லு. இது வந்து வேற ஷாப்போட கோல்டு இயரிங். எனக்கு கோல்டு இயரிங் மட்டும் எப்போவுமே வந்து செட் ஆகாது. ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் அதுக்குள்ளே வந்து உடஞ்சி போயிடும். அது எப்படின்னே வந்து எனக்கும் தெரியல. ஸோ இது வந்து அதர் ஷாப்பில் வந்து வாங்கினது. ஸோ இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 3.620. இது வந்து 22 கேரட் 916ஓட இயரிங் தான். ஸோ அதர் ஷாப்போடது அப்படிங்கிறதுனால மெல்ட் பண்ணி தான் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெல்ட் பண்ணிட்டு வந்தேன். 3.584 இருந்தது. ஒரு 36 மில்லிகிராம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆச்சு. ஸோ அதை வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிடக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு வந்து போட்டுக்கிட்டாங்க. அது இல்லாமல் நான் போன அன்னைக்கு வந்து 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. மார்க்கெட் ரேட்டை விட 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிராமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ கோல்டு ரேட்டு பாருங்க 5770 ரூபா. இதுவும் வந்து 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஒரிஜினல் ப்ரைஸ் நான் போன அன்னைக்கு 5720 ரூபா. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓல்டு கோல்டுக்கு எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் அப்படின்னு போட்டு இங்கே 5770 ரூபான்னு போட்டுட்டு 3.584க்கு அப்படியே எனக்கு அன்னைக்கான ரேட்டை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. வேற எந்த டிடக்ஷனும் வந்து பண்ணல. மெல்ட் பண்ணிட்டு என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுக்கிட்டாங்க அதர் ஷாப் போடுறதுக்கு. ஸோ இதை வந்து கொடுத்துட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து 3 கிராமில் வாங்குறதுனா உடஞ்சி போயிருதாட்டுக்குன்னு சொல்லிட்டு 4 கிராமுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு 4.295 கிராம்ஸுக்கு வந்து வாங்கினேன். 16.6% வந்து வேஸ்டேஜாக வந்து கொடுத்துட்டு. எந்த இயரிங் அப்படின்னா வந்துட்டு இதுதான் அதோட மாடல். ஒரு கேஸ்டிங் டைப்பு. பார்க்க எவ்வளோ திக்கா இருக்கு, அழுத்தி பார்த்தா எவ்வளோ திக்கா இருக்கு. இதை வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். எப்போ வாங்கியிருந்தேன் அப்படின்னா February 17, 2024 அன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன். அப்போ ரேட் வந்து 5770 ரூபா. ஸோ வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதர் கோல்டுக்கு வந்து மெல்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு இயரிங் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த பார்ட் இருக்குல்ல, நம்ம காதுக்கு ஒரு சைடு போயிட்டு இன்னொரு சைடு வர பார்ட்டு, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இல்லையா, ஒரு பட்டன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டுக்கும் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, இது எனக்கு வந்து இப்போ பட்டன் போடாமல் போட்டால் காதில் அப்படி முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தது. பட்டன் போட்டால் ரொம்ப டைட்டாக இருந்தது. என்னாச்சு அப்படின்னா, பட்டன் போட்டதுனால ரொம்ப டைட்டாக இருக்கவும் அந்த திருகாணியில் வந்து அந்த த்ரெட்டு ப்ளஸ் வந்து அந்த ரவுண்டாக இருக்கும்ல, அதுக்கு நடுவில் வந்து கட்டாயி அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போயிடுச்சு. அந்த திருகாணியில் அந்த ரவுண்டாக இருக்க போர்ஷன் மட்டும் வெளியில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து யூஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த திருகாணி உடஞ்சி அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போயிடுச்சு. அதனால இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 1.5 வருஷத்துலேயே இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி இதை கொண்டு போய் நான் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்தேன். ஸோ எக்ஸ்சேஞ்சு கொடுத்த போது பில்லு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயரிங். பட் இந்த தடவை நான் வந்து லைட் வெயிட் ஜுவல்லரியை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இது மொத்தமாக வந்து 4.295 கிராம்ஸு. ஸோ ஒரு 2 கிராம்ஸுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரிங்கோட பேரு, அதுக்கப்புறம் இதோட திருகாணி, அதோட திருகாணி, இது எல்லாத்தையும் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னையும் எவ்வளோ வெயிட் இருந்தது அப்படின்னா 2.377 கிராம்ஸ் இருந்தது. இது அவங்களோடது அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க. 2.377 கிராம், 1 மில்லிகிராம் கூட வந்து டிடக்ட் பண்ணலை. ஸோ அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கான ரேட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை வந்து மாற்றி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கி ஜிஆர்டிலே தான் வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்க ஜுவல்ஸில் ஒரு 70-80% வந்து ஜிஆர்டியில் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து லோக்கலாக வந்து பண்ணது, லோக்கல் ஷாப்பெல்லாம் இருக்கும்ல, அதில் பண்ணது மாதிரி கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து இருக்குது. அதனால நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு பெரிய இஷ்யூஸ் எதுவும் வந்ததில்லை. இந்த கால்குலேஷன் வந்து என்னோட டேடி வந்து என் தங்கச்சிக்காக வந்து ஒரு நெக்லஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன். ஸோ இது வந்து பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அவங்களுக்கு எப்படி புரியும் இந்த கால்குலேஷன்? நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ பெரிய கால்குலேஷன் ஒரு கோல்டு நாலேஜ் இல்லாத ஒருத்தட்ட கொடுத்தா எப்படி வந்து புரியும்? எனக்கே வந்து ஒரு 1 ஹவர் ஆச்சு இதை வந்து புடிச்சு போட்டு பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
3.5 சவரன் 3.683 சவரன் இருக்க ஒரு கோல்டு நம்ம பழைய கோல்டு அந்த கேடிஎம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்க ஒரு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு புதுசாக வந்து 916 ஒரு நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க 3 சவரனுக்கு. அதுக்கு எப்படி கால்குலேஷன் போட்டிருக்காங்க, எவ்வளோ லாஸ், எப்படிலாம் டிடக்ட் பண்ணுறாங்கங்கிறத இந்த கால்குலேஷனை தெளிவாக வந்து பாருங்க. அது வந்து 29.46 கிராம்ஸ். அதை சவரனில் பார்த்தோம் அப்படின்னா 3.683 சவரன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 கேரட்லேருந்து 22 கேரட்டா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 29 கிராம் 460 மில்லி இருக்கு. ஸோ அதை வந்து இன்ட்டு 20, இது வந்து 20 கேரட் இல்லையா, ஸோ இன்ட்டு 20 போட்டு டிவைட் பை 22க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 29 கிராமா இருந்தது 26.782 கிராமா வந்து மாறிடுச்சு. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணும் போதே அதோட பியூரிட்டி வந்து வந்துருச்சுல்ல. பட் அப்பையும் ஒரு ப்ராசஸிங் ஃபீ, டஸ்ட்டு, வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டுட்டு 3% வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 26.782லேருந்து 3% டிடக்ட் பண்ணி ஃபைனலாக 29 கிராம் 29,500னே வச்சுக்கோங்க. 29,500 இருக்க ஒரு ஜுவல்லரியை 25 கிராம் 980 கிராமுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 4.5 கிராம் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. 4.5 கிராம்னா கிட்டத்தட்ட அரை சவரனை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நியூவாக வந்து வாங்கின நெக்லஸோட வெயிட் வந்து 24 கிராம்ஸு. ஸோ 24.012 3 சவரன். ஸோ இதுக்கு வேஸ்டேஜ் வந்து எப்படி வந்து போட்டாங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு வந்து 1 கிராம் அப்படி தான் வந்து ஜென்ரலாக வந்து போடுவாங்க. அப்போ 12.5% அரௌண்ட் வந்து வந்திருந்தது நெக்லஸுக்கான வேஸ்டேஜ். ஸோ ஒரு 3 சவரன் செய்கிறோம் அப்படின்னா 3 கிராம் அப்படிங்கிறதா வந்து கால்குலேஷன். ஒரு சவரனுக்கு 1 கிராம், ஸோ 3 சவரனுக்கு 3 கிராம். ஸோ நியூ கோல்டுக்கு டோட்டலாக எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 24.012 ப்ளஸ் வந்து இந்த 3 கிராம் வேஸ்டேஜ், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 27.120 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது வந்து லோக்கல் ஷாப்பு, இதில் ஜிஎஸ்டி இல்லை, அதனால ஜிஎஸ்டி வந்து எதுவும் போடலை. ஸோ 27.120 நீங்கள் வந்து பே பண்ணணும். உங்களோடது வந்து 25,980 தான் வந்து இருக்கு. ஸோ ரிமைனிங் 1.14 கிராமுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். அன்னைக்கான ரேட் வந்து 13,725. அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15,646 ரூபாய் வருது. ஸோ 15,500 நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பில் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 சவரனுக்கு மேலே இருக்க கோல்டும் வந்து கொடுத்து 15,500 வந்து கேஷும் கொடுத்து தான் வந்து 3 சவரனை வந்து வேஸ்டேஜோட வந்து வாங்கிட்டு வர முடிஞ்சுது. ஸோ இதோட டோட்டல் லாஸ் வந்து பாருங்க, இங்கே இவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று கன்வெர்ட் பண்ணி அப்படியே போட்டிருந்தா அது வந்து ஓகே, இல்லை இந்த டிடக்ஷன் மட்டும் வந்து 3% அந்த மாதிரி வந்து போட்டிருந்தா வந்து ஓகே. இது ரெண்டையுமே வந்து போட்டதுனால நல்ல ஹெவி லாஸ் வந்து இங்கே வந்து ஆயிடுச்சு. டோட்டலாக எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓல்டு கோல்டு கொடுத்தது 3.683 சவரன், ஆனால் நியூவாக வாங்கினது வந்து வெறும் 3 சவரன் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.683 சவரன், அதாவது 5.464 கிராம், 5.5 கிராம் வந்து லாஸ் டோட்டலாக. ஸோ டோட்டல் லாஸ் வந்து இந்த 5.5 கிராம் இல்லை, ப்ளஸ் வந்து நம்ம அமௌண்ட்டும் வேற கொடுத்துருக்கோம். கோல்டாக லாஸ் ஆனது மட்டும் இந்த 5.5 கிராமு, அது இல்லாமல் அமௌண்ட்டாக ஒரு 15,500 கொடுத்துருக்கோம். அது இன்னைக்கான ரேட்டுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு கிராம் 13, அன்னைக்கு ரேட்டு 13,725க்கு பார்த்தோம் அப்படின்னா 1.14 கிராம்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்துருக்கோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக 6.5 கிராம் வந்து லாஸு. இன்னைக்கு ரேட்டுக்கு 90,500 அதோட ப்ரைஸு. வேஸ்டேஜ் கூட நம்ம வந்து பே பண்ணி தான் வந்து நியூ ஜுவல்லரி வாங்கினோம். அதுக்கு வந்து ஓகே, வேஸ்டேஜ் அந்த 3 கிராம் அப்படிங்கிறது வந்து ஓகே. வேஸ்டேஜ் கூட அந்த 3 கிராமை நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 6.5 கிராம்ல இருந்து 3 கிராம் வேஸ்டேஜை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் 3.5 கிராம்ஸ் 3.5 கிராம் வந்து லாஸ். இன்னைக்கான ரேட்டுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 50,000 ரூபாய் வந்து லாஸ். இந்த மாதிரி உங்ககிட்டலாம் வந்து ஏதாவது கேரட் வந்து கம்மியாக இருக்க ஜுவல்ஸ் இருக்கு, ஒரு 20 கேரட்டு, 18 கேரட்டு, 21 கேரட்டு, பழைய கேடிஎம் ஜுவல்லரி இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் பெட்டர் அதை வந்து பேங்க்குக்கு பிளச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிங்க. அருந்து போச்சுன்னா மட்டும் எக்ஸ்சேஞ்சுக்கு போங்க. மற்றபடி வந்து டிசைனுக்கு வந்து மாத்துறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ இதோட மொத்த லாஸ் பாருங்க, கம்முன்னு அந்த செயின் இருந்தாவது இருந்திருக்கும். 50,000 ரூபாய் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா லாஸ். வேஸ்டேஜ் கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்தா 90,500 வந்து லாஸ். சவரன் ஜுவல்ஸை வந்து கொடுத்துட்டு 3 சவரன் வாங்கி எக்ஸ்ட்ரா வந்து 15,500 வந்து பே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த கால்குலேஷன் எனக்கு போட்டு போட்டு பார்த்து எங்க அவங்க வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதை ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி போடுறவங்களையும் எனக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு இது வந்து புரியறதுக்குள்ள. நீங்களும் யாராவது வந்து ஓல்டு கோல்டெல்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கடையிலே உட்காந்து நல்ல கால்குலேஷன்லாம் வந்து போட்டு பாருங்க. எவ்வளோ வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க, எவ்வளோ ஏமாத்துறாங்க, எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துங்க.
ஓல்டு கோல்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்கட்ட ஒரு எஸ்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுப்பாங்க. அதுல நெறைய விஷயத்த வந்து கவனிங்க. டஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஏதாவது மைனஸ் பண்ணியிருக்காங்களா? ப்ராசஸிங் ஃபீன்னு ஏதாவது போட்டிருக்காங்களா? கோல்ட் ரேட் இன்னைக்கான கோல்ட் ரேட் போட்டிருக்காங்களா? இல்ல கம்மியா ஏது போட்டிருக்காங்களா? நம்ம எவ்வளோ கிராம் குடுத்தோம்? அவங்க எவ்வளோ கிராம் போட்டிருக்காங்க? எவ்வளோ டிஃபரன்ஸ் இன் கிராம் வந்து இருக்கு? மெல்டிங் சார்ஜஸ் இல்ல பியூரிட்டி செக்கிங் சார்ஜஸ் அந்த மாரி ஏதாவது போட்டிருக்காங்களா? இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா வந்து செக் பண்ணி பாருங்க. நெறைய பேர் வந்து ஓல்டு கோல்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, ரேட் வந்து ஹையா இருக்கும்போது வந்து போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வராங்க. ஏன்னு கேட்டா, என்னைக்கு எப்படி இருந்தாலும் 3 சவரன குடுத்துட்டு 3 சவரன் தானே வாங்கிட்டு வரப்போறேன். ரேட் என்னவா இருந்தா என்ன அப்படிங்கிறாங்க. பட் த திங் இஸ் வேஸ்டேஜ் நீங்க பே பண்ணணும். நியூ கோல்டா வாங்கும்போது. அப்ப அந்த வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும்போது ஜாஸ்தியா இருக்கும். கோல்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் கம்மியா இருக்கும். இந்த பாயிண்ட்ட நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. ஓல்டு கோல்ட குடுத்து நீங்க கேஷா வாங்குறீங்க அப்படின்னா, ரேட் ஹையா இருக்கும்போது போங்க. ஓல்டு கோல்ட குடுத்துட்டு நியூவா கோல்டு வாங்க போறீங்க, வேஸ்டேஜ் பே பண்ணி அப்படின்னா, கோல்ட் ரேட் லோவா இருக்கும்போது போங்க. இல்ல அப்படின்னா வந்து லோ வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்லரிய மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட வந்து ஸ்டோன் ஜுவல்லரிலாம் வந்து இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து குடுக்காதீங்க. எல்லா ஸ்டோனையும் வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சு மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வெயிட்டே வந்து போடுவாங்க. ஸோ ஹெவி லாஸ் ஆகும். ஸோ ஸ்டோன் ஜுவல்லரிய முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. இல்ல வாங்கி பழசு இருக்கு அப்படின்னா, அது எக்ஸ்சேஞ்சுக்கு கண்டிப்பா கொண்டு போய் குடுக்காதீங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் 50% ஆஃபர் 20-60% ஆஃபர்னு இப்போ கூட போத்தீஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டைம்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லோ வேஸ்டேஜ் எப்படி ஆஃபர் இருந்தாலும் என்ன இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நியூ ஜுவல்லரிக்கு லோ வேஸ்டேஜ்ல வந்து வாங்கிக்கோங்க. எந்த ஷாப்ல வாங்குறீங்களோ அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஓல்டு கோல்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்களா, கிராமுக்கு வந்து 300 எக்ஸ்ட்ரா 500 எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நமக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதே ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கணும். நீங்க எந்த ஷாப்ல வந்து வாங்கியிருந்தாலும் சரி, அந்த ஷாப்ல வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல வேற ஷாப்ல வந்து வாங்கியிருந்தாலும் சரி, அதே அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு ரேட் என்னவோ, நீங்க 8 கிராம் கொடுக்குறீங்கன்னா 8 கிராம் இன்னைக்கு ரேட் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரியா இருந்தா அவங்களோடதான் இருந்தா அப்படியே எடுத்துக்குவாங்க. அதர் மேக்கா இருந்தா கொஞ்சம் டிடக்ஷன் பண்ணுவாங்க. டிடக்ஷன் எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. டிடக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஷாப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு 22 கேரட் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது கூட வந்து ஓகே. இல்ல அப்படின்னா வந்து எதுவுமே பண்ணாம டிடக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு 1 to 6% வரைக்கும்லாம் டிடக்ட் பண்றாங்க. ஸோ டைரக்டா அந்த பர்சன்டேஜ் போட்டு டிடக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இது ஒரு மெத்தடு. இல்ல அப்படின்னா கிராமுக்கு வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 14,000 அப்படின்னா 13,500 13,800 700 அந்த மாதிரி வந்து பிரைஸுக்கு வந்து ஓல்டு கோல்டை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டிடக்ஷன் வந்து அமௌண்ட்ல பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்னு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, எவ்வளவு டிடக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிவைட் பை கோல்ட் ரேட் இன்ட்டு 100. ஒரு 250 ருபீஸ் வந்து டிடக்ஷனா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னைக்கான கோல்ட் ரேட் ஒரு 14,000 அப்படின்னா இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. அதுக்கான டிஃபரன்ஸ் இப்போ 13,700க்கு தான் உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 250 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த 250 டிவைட் பை 14,000 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 1.786% வந்து மைனஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் கால்குலேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணா வந்து ஓகே உங்களது ஓரளவுக்கு. ஆனால் 6%லாம் இருந்தால் டிடக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 3% வரைக்கும் இருந்தால் ஓகே. அதுக்கு மேலெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடக்ஷனும் பண்ணிக்குவாங்க, லெஸ் ரேட்டும் போட்டுக்குவாங்க லோக்கல் ஷாப்லலாம். அந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு வந்து ஹெவி லாஸ் ஆகும். ப்ளஸ் வந்து மெல்ட்டிங்கும் வந்து பண்ணிட்டு டிடக்ஷனும் வந்து பண்ணாங்க அப்படின்னாலுமே வந்து ஹெவியாக லாஸ் ஆகும். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. எல்லா பில்லிங்கும் வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன வந்து வெயிட் வந்து கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அவங்க வந்து எவ்வளோக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாருங்க. கரெக்டாக அந்த அமௌண்ட்டு தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறாங்களா, அதே சேம் வெயிட்ல இருக்கா, இல்லை ஏதாவது வந்து டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களா, அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.